எட்கார் ஸ்னோ என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் மாவோ கிட்ட கேட்பான். ஒரு அமெரிக்க எழுத்தாளர் அவன், சோஷலிசம் உங்கள் நாட்டுக்கு வந்துருச்சான்னு கேட்பான். அவர் போது சொல்லுவார், வல்லேம்பர். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ மாநாடு நீங்கள் தான் நடத்துகிறீங்க, நாட்டையே உங்கள் கட்சி தான் நடத்துது, சோஷலிசம் வல்லேங்கிறிய. அவர் சொல்கிறார், சோஷலிசம் என்பது உண்ண உணவு உடுக்க உடை இருக்கிற இடம் அல்ல சோஷலிசம். நீங்கள் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியிலே உண்ண உணவு இருக்குது, உடுக்க இடம் இருக்குது, எல்லாமே இருக்குது. வேலை இல்லைன்னா அது பென்ஷனும் இருக்குது, ஐ மீன் அலவன்ஸும் இருக்குது. சோஷலிசம் என்பது ஒரு புதிய மனிதனை உருவாக்குவது என்பது தான் சோஷலிசம். லஞ்சம் வாங்காமல், இன்றைக்கி லஞ்சம், சைனாவில் லஞ்சத்தை நீங்கள் ஒன்றும் ஒழிச்சில்லை. யூ கேன் see the corruption in China. You can see corruption in Korea. அப்போ என்னுடைய அரசாங்கம் சோஷலிசமாக இருக்குது, நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் என்னுடைய மனோநிலைகள் என்பது அந்த நிலப்பிரபுத்துவ மனோநிலையுடன் தான் இணைந்திருக்கிறது, முதலாளித்துவ மனோநிலையோடு தான் இணைந்திருக்கிறது.